வணக்கம். ஜூலை 5ஆம் தேதி நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற கலவரத்தின் பின்னணி உங்களுக்கு தெரிந்திருக்கும். 21 கைதிகள் உட்பட 10 அதிகாரிகள் இதில் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த ஒரு கலவரத்தின் பின்னணியிலே, அதாவது ஒரு காலத்தில் இலங்கையின் அரசியல்வாதிகளின் பினாமிகளாகவும் வலதுகரங்களாகவும் செயல்பட்ட போதை கடத்தல்காரர்கள் தற்பொழுது அந்த அமைச்சர்களுக்கே, ஏன் முன்னாள் நாட்டை ஆண்ட ஜனாதிபதிகளுக்கு கூட அவர்களது குற்றத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதால், நாட்டில் நீதி நிலைநாட்டப்படுவதனால் தங்களுடைய குற்றங்களை வேறொரு திசைக்கு, அதாவது மாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு இவ்வாறான கலவரங்களை மேற்கொள்கின்றார்கள் என்பது மக்களுக்கு திட்ட தெளிவாக விளங்கி இருக்கின்றது. ஆனால் எதிர்கட்சிகள் என்ற பெயரிலே பாராளுமன்றத்தில் அரசாங்கத்தை விமர்சிப்பதற்காக மாத்திரமே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தை குறை கூறுகின்றனர், வசைப்பாடுகின்றனர். மேலும் அதற்கு அதிகமாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறையிடுவோம் என்ற அளவிற்கு கதைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த மனித உரிமைகளை பற்றி பேசுவோர் 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வலிக்கடை சிறையிலே தமிழர்களுக்கு எதிராக இடம்பெற்ற கலவரம் அல்ல, இனப்படுகொலையின் போது அதன் பின்னணியில் அதற்கு பிறகும் ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த அரசியல்வாதிகள் எங்கிருந்தார்கள், எங்கே இந்த மனித உரிமைகளை பற்றி பேசினார்கள் என்ற கேள்வி இப்பொழுது நான் முன்வைக்கின்றேன். அதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றேன். விவரமாக பேசுவோம். இது உங்கள் சான்றன் ரிவீல்ஸ். ஓகே, 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜூலை கலவரத்தின் ஒரு பகுதியாக 83 ஜூலை 25ஆம் தேதி வலிக்கடை உயர் பாதுகாப்பு சிறையில் இருந்த தமிழ் கைதிகள் 35 பேர் அங்கிருந்த சிங்கள கைதிகளினால் கொல்லப்படுகின்றார்கள். இது ஒரு சிறை கலவரம் என்பதை தாண்டி இது ஒரு இனப்படுகொலையாகத்தான் வரலாறு கூறி நிற்கின்றது. இந்த 35 பேரின் கொலையின் பின்னர் எஞ்சி இருந்த அந்த தமிழ் கைதிகளை பாதுகாப்பாக ஒரு இடத்தில் வைக்கின்றனர். ஆனால் மேலும் 2 நாட்களின் பின்னர், அதாவது 27ஆம் தேதி அங்கிருந்த சிங்கள கைதிகள் ஆயுதங்களுடன் வந்து அந்த பாதுகாப்பான இடத்தில் இருந்த 18 சிறை கைதிகளையும், அதாவது தமிழ் கைதிகளையும் சிறைக்குள்ளேயே அடித்தே கொள்ளுகின்றார்கள். இதன் போது இந்த வந்த கைதிகளிடம் அந்த சிறைச்சாலையின், அதாவது கதவின் திறப்பு கூட இவர்களிடம் தான் இருந்திருக்கின்றது. பாதுகாப்பிற்காக சிறை அதிகாரிகள் இருந்தார்கள், இராணுவத்தினர் இருந்தார்கள். அனைவரும் கைகட்டி அப்பாவி தமிழர்களை அடித்து கொல்லும் வரை வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். இப்பொழுது மனித உரிமைகளை பற்றி கதைக்கின்றவர்கள் யாரும் இதை மனித உரிமை மீறலாக கண்டுகொண்டார்களோ தெரியவில்லை. இந்த ஒரு கலவரத்தின் பொழுது, அதாவது எங்களுக்கு நிறைய பரிச்சயமான ஒருவர் செல்வராஜா யோகச்சந்திரன், டெலோ உறுப்பினர், இவ்வாறு கூறுவதை விட குட்டிமணி என்று கூறினால் எங்கள் அனைவருக்கும் தெரியும். கண்தானம் செய்யவிருந்த ஒருவரின் கண்கள் பூட்ஸ் கால்களால் மண்ணில் மிதிக்கப்பட்ட கதை உங்களுக்கு தெரியும். இவர்களோடு சேர்ந்து நடராஜா தங்கத்துறை மேலும் ஒரு டெலோ இயக்க உறுப்பினர், டாக்டர் தர்மலிங்கம், டாக்டர் ஜக்ஷன் போன்ற சமூக ஆர்வலர்களும் இதில் கொல்லப்படுகின்றார்கள். மேலும் சமாதானம் பேச ஒரு எண்ணத்தோடு இருந்த ஒரு முக்கியஸ்தரும் இந்த ஒரு கலவரத்திலே சிங்கள கைதிகளினால் அடித்து கொல்லப்படுகின்றார். இது முற்றும் முழுதாக சிறைக்குள்ளே சிறை அதிகாரிகளின், மேலும் பாதுகாப்புக்காக ஈடுபட்டுப்பட்டிருந்த இராணுவத்தினரின், அரசாங்கத்தின் பூரண அனுசரணையோடு இடம்பெற்ற ஒரு இனப்படுகொலை. 40 ஆண்டு காலமாக இந்த ஒரு கொலைக்கு நீதி கிடைக்கவில்லை. மாறாக 1985ஆம் ஆண்டு 30 தமிழ் குடும்பங்கள் ஒரு சிவில் வழக்கை தொடுக்கின்றன. அந்த வழக்கு 1994ஆம் ஆண்டு முடிவுக்கு வருகின்றது. ஆனால் அரசு குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக அல்ல, கருணை அடிப்படையில் ஒரு தொகை பணத்தை அந்த குடும்பங்களுக்கு அரசாங்கம் வழங்கி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருகின்றார்கள். இதுதான் வலிக்கடை சிறைச்சாலையில் தமிழ் கைதிகளுக்கு எதிராக இடம்பெற்ற அந்த இனப்படுகொலையின் அந்த முடிவு. ஓகே, இந்த ஒரு பதிவில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற முக்கிய விடயம் என்னவென்று சொன்னால், இது போன்ற கலவரங்கள் இனியும் ஏற்படக்கூடும். அதாவது நான் இங்கே குறிப்பிட்டு கூற விரும்பும் ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இன்னும் தமிழ் அரசியல் கைதிகள், குற்றமற்ற அரசியல் கைதிகள் சிறைகளில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுவிக்க கோரி
பல வருடக்கணக்காக எங்களுடைய தாய்மார் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். என்பிபி அரசாங்கம் வந்தும் அதற்கான சிறந்ததொரு தீர்வு எட்டப்படவில்லை. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற காலச்சூழலிலே இலங்கையிலே இன ஒருமைப்பாடு, தேசிய ஒற்றுமை என்ற ஒரு விடயம் சிங்களவருக்கிடையேயும் தமிழருக்கிடையேயும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கம் நல்ல மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள், ஒற்றுமையாக வாழ்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு, என்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. ஸோ இந்த ஒரு நிலைமையை, இந்த ஒரு ஒற்றுமையை சீர்குலைக்க திட்டமிடப்பட்டு தற்பொழுது சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படலாம். ஸோ தயவு செய்து இலங்கை அதாவது தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களின் மனதை வென்ற என்பிபி அரசாங்கமும் இதற்கு, அதாவது சிறையில் இருக்கின்ற தமிழ் கைதிகளுக்கு சிறந்ததொரு முடிவை எடுக்க வேண்டும். தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அவர்களது விடுதலைக்காக ஜனாதிபதி அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய இந்த வீடியோவின் நோக்கம். ஸோ அதிகமாக இதனை பகிருங்கள். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.